ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷன் அவர் மிஷன் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு எஜுகேஷ்னல் வீடியோஸ் கிடைக்கும். வாங்க, இன்னைக்கு ஃப்ரைடே பேசிக் இங்கிலீஷ் கிராமரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டென்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். லாஸ்ட் கிளாஸ் லெட்டர்ஸ்னா என்ன, வேர்ட்ஸ்னா என்ன, சென்டென்ஸ்னா என்ன, சென்டென்ஸை எத்தனை பாதியாக பிரிக்க முடியும், அது சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அதெல்லாம் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்டென்ஸ் மீன்ஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் ஐடியா இஸ் கால்ட் சென்டென்ஸ். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அது ஒரு கம்ப்ளீட் ஐடியாவை சென்டென்ஸாக மேக் பண்ணுறது தான் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். மை நேம் இஸ் மகேஸ்வரி, ஐ ஹாவ் அ கார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். முழுமையான ஐடியாவை இந்த சென்டென்ஸ் மூலமாக சொல்லுது. சென்டென்ஸ்னாவே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை வார்த்தை மூலயமா சொல்கிறது. அது கரெக்டாகவும் இருக்கணும். இட் ஆல்வேஸ் டெல் ஹூ, வாட் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு சென்டென்ஸ் எப்பயுமே யார் செஞ்சால் என்ன செஞ்சாங்கன்றதை சொல்லும். இது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் சப்ஜெக்ட்னா செய்கிறவங்க, ப்ரெடிகேட்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் இம்பெரேட்டிவ். ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சாதாரண வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அது ஹிண்ட் என்னென்னா டெல் சம்திங். சிம்பிள் சென்டென்ஸ் எப்போதுமே அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். இட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். இதுதான் 2 ரூல் இருந்துச்சுனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் அ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம். டெல் சம்திங், இன்ஃபர்மேஷன் அண்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதுரை இஸ் அ டெம்பிள் ஆஃப் சிட்டி. ஓகே, மதுரை இஸ் அ டெம்பிள் சிட்டி. இட் இஸ் டெல் சம் இன்ஃபர்மேஷன். இட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். இது ஆர்டினரி சென்டென்ஸ்னு கூட சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஸ்டின் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் வினா வாக்கியம், இல்லைனா கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹிண்ட்டு நீங்கள் எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கலான்னா இட் ஆஸ்க் கொஸ்டின். கொஸ்டின் கேட்குற சென்டென்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். நம்ம பயன்படுத்துகிற எல்லா வினா கேள்விகளும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். சரிங்களா? இட் எண்ட் வித் கொஸ்டின் மார்க். இட் எண்ட் வித் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இருந்துச்சுனாவே அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். why did you come here? ஏன் இங்கே வந்த? எஸ் ஆர் நோ கொஸ்டினும் வரும். ஆர் யூ ஸ்லீப்பிங்? இட் எண்ட் வித் கொஸ்டின் மார்க். இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் நார்மல் சென்டென்ஸ்னு புரிஞ்சிருக்கும், கொஸ்டின் சென்டென்ஸும் புரிஞ்சிருக்கும். தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் சென்டென்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இம்பெரேட்டிவ்னா கமாண்ட், ரெக்வஸ்ட், கட்டளை வாக்கியம்னு சொல்லுவாங்க. இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஹிண்ட் நீங்கள் எப்படி பார்த்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த கமாண்ட். கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர்டர் ஒருத்தருக்கு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரெக்வஸ்ட்டாக ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்கிற பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இட் கிவ்ஸ் த கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட். இட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். சம்டைம் இட் எண்ட் வித் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஆல்சோ. அது நம்ம சொல்கிறது கோவமாக சொல்லும் போது எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்வஸ்ட்டாக யூஸ் பண்ணும் போது ஃபுல் ஸ்டாப்பில் வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கெட் அவுட் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுறோம். இது கமாண்ட். ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்றது ரெக்வஸ்ட் சென்டென்ஸ். எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ரெக்வஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? ரெக்வஸ்ட் இல்லைன்னா ஆர்டர். இப்போ இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரெக்வஸ்ட் சென்டென்ஸ், எல்லா ரெக்வஸ்ட் சென்டென்ஸும், எல்லா ஆர்டர் ஆர் கமெண்ட் சென்டென்ஸ் எல்லாமே இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபோர்த்து டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா
எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் இதுக்கு பெயர் என்னென்னா உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோபமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது பேசுகிற வார்த்தைகள், இல்லைன்னா ரொம்ப சோகமாக இருக்கும் போது பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே உணர்ச்சி வாக்கியத்தில் வரும். இதோட ஹிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எப்படி நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் ஸ்ட்ராங் ஃபீல் அண்ட் எமோஷன். ஒரு சென்டென்ஸில் ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனாக வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த சென்டென்ஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்பயுமே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸோடு தான் முடியும். இந்த சென்டென்ஸ் ஆச்சரியக்குறியோடு தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படி நம்ம ஆச்சரியத்தில் சொல்கிற வார்த்தைகள், நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற வார்த்தை எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹவுச் தட் ஹர்ட்ஸ் மீ. ஓ, எனக்கு வலிக்குது, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹவுச் தட் ஹர்ட்ஸ் மீ. நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்மளோட எமோஷன் சொல்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நம்மளுக்கு இப்போ சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரியும், சென்டென்ஸை எத்தனை பார்ட்டாக பிரிக்கலான்னு தெரியும், எத்தனை கைண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், 4 கைண்ட்ஸ்ன்னு தெரியும். அது என்னென்னு தெரியும். டிக்ளரேட்டிவ், இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு தெரியும். ஸோ இது ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆர்டர் இல்லைன்னா ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை ஃபீலிங் ஆர் எமோஷன் சென்டென்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் விஷன் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.